சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்குமாறு போக்குவரத்து கழக நிர்வாகங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தப்படி பதவி உயர்வு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும். மேலும் இதுவரை வழங்கப்படாத 2022-2023 ஆண்டுக்கான 20% போனஸ் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தொழிலாளர் நலத்துறைக்கு அண்மையில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த புகார் மனு மீதான விசாரணை சென்னை DMS வளாகத்தில் தொழிலாளர் தனி இணை ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் தொழிற்சங்கங்களின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து கழகங்களின் நிர்வாக தரப்பில் அனைத்து மனிதவள மேலாண் பிரிவு அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் தொழிற்சங்கங்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த கோரிக்கைகளை விசாரித்த தொழிலாளர் நலத்துறை தனி இணை ஆணையர் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து பதிலளிக்கும்படி போக்குவரத்து கழகங்களுக்கு உத்தரவிட்டார். இது தொடர்பான விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தப்படி பதவி உயர்வு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும். மேலும் இதுவரை வழங்கப்படாத 2022-2023 ஆண்டுக்கான 20% போனஸ் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தொழிலாளர் நலத்துறைக்கு அண்மையில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த புகார் மனு மீதான விசாரணை சென்னை DMS வளாகத்தில் தொழிலாளர் தனி இணை ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் தொழிற்சங்கங்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த கோரிக்கைகளை விசாரித்த தொழிலாளர் நலத்துறை தனி இணை ஆணையர் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து பதிலளிக்கும்படி போக்குவரத்து கழகங்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பான விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.